தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகம் வருவது எப்போது? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ராமருடைய லக்னத்திலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாரோடையும் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த கடக லக்னம் கடகராசிக்காரர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள்? எல்லாருமே உங்களுக்கு நல்லவர்கள். யாரை தவிர? மிஸ்டர் புதனை தவிர. சரி அவனை விடுங்க, அப்புறம் அந்த கதையை அப்புறம் பேசலாம். ஸோ இப்போது இந்த கடக லக்னத்துக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நல்லா இருக்க போகிறீங்க? அந்த ராஜயோகம், முக்கியமான பிரதான ராஜயோகத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா, பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அரசியலை தொட்டு வெளியே வந்திருப்பாங்க. அரசியலை தொட்டு அதில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏனென்றால் மக்கள் தலைமை தருவது சனி. சனி ஆட்சியாக இருந்தால் தான் அரசியல் பிரபலம் ஆக முடியும். சனி ப்ராப்ளம் என்றால் அவர்களுக்கு அரசியல் புகழ் வராது. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது. அப்போது இந்த சந்திரனுடைய இந்த 5 நாட்களில் மட்டும் கடகராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ராஜயோகத்தை பெறாதவர்கள் எல்லாருமே சுப்ரீம் குருன்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு மேலே யாரும் கிடையாது. இவங்க தான் கம்பெனியோட சீனியர் அட்வைசர். அந்த மாதிரி ஆயிடுவார். ஸோ இவங்களை கேட்டு தான் எதாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் நடக்கும். அந்த மாதிரி 9 கூடியவனாக தருகின்ற யோகத்தை தருகிறார். அப்போது குருச்சந்திர யோகம் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. இந்த சீக்கிரட் இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது. கடகலக்னத்துக்காரங்களுக்கு என்ன நடக்கிறது? 7 கூடையவனாக யார் இருக்கிறா? சனி. அவனே 8 கூடையவனாக இருக்கிறான். இதான் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். கடகலக்னத்துக்காரங்கள் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இனிப்பதில்லை. இஃப் யூ டச் டூ மெனி திங்ஸ் எதுவுமே நடக்காது. அதுவும் இந்த சில்லற பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன பிஸ்னஸ். சும்மா போயிட்டு வந்ததுக்கு ஒரு 100 ரூபாய், இப்படியே மாதம் 3000 ரூபா சேர்த்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டாது. வந்தால் பெருசாக வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்க சார் வாங்க சார், கடகராசி உங்கள் ஸ்பெஷலுக்காக காத்திருக்கும். கடகராசிக்காரர்கள் கடக லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகம் வருவது எப்போது? நம்ம சொல்லுவோம் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் எல்லாம் கேட்டுப்படும். நிறைய பதிவுகள் நானே சொல்லியிருக்கேன். எனக்கு விபரீத ராஜயோகம் கூட வேணாம், நார்மல் ராஜயோகம் அது கிடைக்குமா அப்படின்னு. இந்த ராஜயோகத்தை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது சார், கடந்த ஒரு 10-20 வருஷமாகவே ரொம்ப ட்ரையாக போகுது சார் பீரியடு அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர். இப்போ தான் அஷ்டம சனிலாம் முடிஞ்சு நம்ம இப்போ தான் சனி பயிற்சியிலேருந்துலாம் வெளியே வந்தோம். ஸோ நல்ல நேரத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதக அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தசாபுக்தியில் எதை பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது. ராஜயோகத்தை பக்கத்தில் தான் சார் வச்சுருப்போம். நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம்லாம் எங்கேயோ அமெரிக்காவில் ஆப்பிரிக்காலலாம் இல்லை, இந்த இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல பாருங்கள். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ற ஒரு ஆள் இங்கே தான் இருக்கார். நமக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பு இங்கே தான் இருக்குது. நமக்கு வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஆனால் அது ஏன் அந்த நேரத்துக்கு தெரியல? அதுதான் கிரகங்களோட மேஜிக்ஸ். எல்லாம் இங்கே தான் இருக்குது. ராஜயோகம் வரும்போது நம்ம கண்ணுக்கு புலப்படுது. சிம்பிள், அவ்வளோதான். அப்போது உங்கள் லக்னத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடியவர் யாருங்கிறத ஃபஸ்ட் வந்து போகலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை மட்டும் உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. கடக லக்னத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ராமருடைய லக்னத்திலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாரோடையும் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த கடக லக்னம் கடகராசிக்காரர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள்? அதாவது எல்லாருமே பண்ணிட்டாங்களே, அதனால் ஒன்று அப்படிங்கிறது உங்கள் பிரம்ம தோற்றம். உங்களுக்கு யாரை பார்த்தாலும் ப்ராப்ளம் மாதிரியே தெரியுது. உண்மை என்னவென்றால் உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பரான அமைப்பு. எல்லா கிரகமும் 9 கிரகத்தில் 8 கிரகம் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். சார் 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 ஒரு நியாயமாக சொல்லுங்கள் சார். இல்லை நிஜமாக சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவுமே 6-9 கூடியவனாக இருக்கிறார். அப்படி வரிசையாக வாங்க. இவரும் உங்களுக்கு நல்லவர் தான். சுக்கிரன் 4-11 கூடியவராக இருக்கிறார். இவரும் உங்களுக்கு நல்லவர் தான். செவ்வாய் எடுத்துக்கோங்க, அவரே உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருக்கார். ஊருக்கே ப்ராப்ளம் செவ்வாய், ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்லவன். ஆனாலுப்பட்ட சூரியன் யார்? த ஹெச்ஓடி ஆஃப் தி கிரக மண்டலம் யார்? உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி. இப்படி எல்லாருமே உங்களுக்கு நல்லவர்கள். யாரை தவிர? மிஸ்டர் புதனை தவிர. சரி அவனை விடுங்க, அப்புறம் அந்த கதையை அப்புறம் பேசலாம். ஸோ இப்போது இந்த கடக லக்னத்துக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நல்லா இருக்க போகிறீங்க? அந்த ராஜயோகம், முக்கியமான பிரதான ராஜயோகத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகிறார். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 சொல்கிறாங்க. இப்போ ஒளி, பிரகாசம், லைட். பாருங்கள், இந்த கடகலக்னத்துக்காரங்க எல்லாருமே இந்த லைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லே இருப்பாங்க.
ஒன்று ஊடக வெளிச்சத்தில் இருப்பாங்க, அல்லது இந்த பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா சந்திரனை சூரியனுடைய ஒளியை வாங்கி கொண்டு ஒளி செலுத்துவது தான் அவங்களோட பணி. அப்போ நீங்கள் என்ன பண்ணா பெரும்பாலும் வந்து இன்டீரியர் பண்ணுறது. அப்போ நான் இன்டீரியர் பண்ணுறேன் சார், ஆனால் லைட்டிங்ஸ் பண்ணுறது இல்லை. மாற்றிக்கோங்க, அதில் லைட்டை ஒன்று இன்க்ளூட் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. சார் நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறேன், சோலார் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. காரணம் என்ன? 2 கூடவன் சூரியன். அப்போது நீங்கள் சூரியன் என்ன கோதுமை வீட் பண்ணுங்கள், நான் வந்து நெல் பண்ணுறேன், இனிமேல் கோதுமையும் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. இந்த சூரியனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளுங்க. சூரியன் அப்போது நீங்கள் அரசியலுக்கு போகலாம், சூப்பராக போகலாம். நீங்கள் அரசியலுக்கு பிரமாதமாக போகலாம். அப்போ நீங்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அரசியலை தொட்டு வெளியே வந்திருப்பாங்க. அரசியலை தொட்டு அதில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏனென்றால் மக்கள் தலைமை தருவது சனி. பாருங்க, அரசியல்வாதியோட அடிப்படை பண்பே சனி உச்சமாக இருந்தாலோ, சனி ஆட்சியாக இருந்தால் தான் அரசியல் பிரபலம் ஆக முடியும். சனி ப்ராப்ளம் என்றால் அவர்களுக்கு அரசியல் புகழ் வராது. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது. கடகலக்கணத்துக்காரங்க ரொம்ப நல்லவர்கள். காரணம் என்னென்னா, சந்திரன் தான் பிரதான 2 குணத்தை மாற்ற முடியாது. சந்திரனுடைய குணமோ சூரியனுடைய குணமோ மாற்றிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் டான், மாற்றுக்காரங்கன்னே அவங்க தான். மாதத்தில் 22 நாள் ஜாலியாக இருக்கிற ஒரு ஆட்கள் யாருன்னா அது கடகலக்கணத்துக்காரங்க. இது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ராசிநாதன் சந்திரன் சுபராக விளங்குகிறார். அசுபமாக விளங்குறது எப்போ? இந்த அமாவாசை வரப்போகுதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 5 நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிப்பார் சந்திரன். தேய்பிர சந்திரனாக வருவான். அட பாவி, இந்த 5 நாளில் இந்த பக்கம் ஹெவனை இந்த 22 நாள் காமிச்சவனா அதே சந்திரன் தான், ஹெல்லை காமிக்கிறவனா அவன் தான். இந்த 5 நாளில் வாட் இஸ் ஹெல், ஹெல்லுக்கு போகிற வழி எல்லாத்தையும் காமிச்சிருவான். அப்போது இந்த சந்திரனுடைய இந்த 5 நாட்களில் மட்டும் இந்த கடகராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ராஜயோகத்தை பெறாதவர்கள் எல்லாருமே இந்த நீங்கள் தசமிலேருந்து எடுத்துக்கோங்க. இது வளர்பிற தசமி இருக்குல்ல, அப்போலேருந்து ஒரு 5 நாள் அமாவாசை நெருங்க போகுது அப்படின்னா, அடுத்த தேய்பிரை வரப்போகுதுன்னா அடுத்த 5 நாள் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்திரனுடைய எஃபெக்ட் அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். சந்திரனை பொறுத்து அவங்க குணமே. ரைட், விட்டுருங்க. இப்போது பிரதானமான சூரியன் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த சூரியன் தருகின்ற யோகங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரசு ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் பாருங்கள், அவங்க அரசு கோட்ரஸில் தான் வளர்ந்துருப்பாங்க கடகராசிக்காரர்கள். பெரும்பாலும் வந்து அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஜட்ஜஸ் அந்த மாதிரியான பெரிய உயரதிகாரிகளாக இருப்பாங்க. ஊரினுடைய சென்டரில் தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சூரியன் தான் இவங்களோட பிரதானமான ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒளி பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு மேலே யாரும் கிடையாதுங்கிற மாதிரி இவங்க தான் அந்த போஸ்டிங்கை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பாக்யாதிபதியாக இருக்கிறார். இதை தான் நான் மேஷ லக்னத்துக்காரர்களுக்கும் சொன்னேன். பாக்யாதிபதியாக யாருக்கெல்லாம் குரு வருகிறாரோ அவர்கள் சுப்ரீம் குருன்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு மேலே யாரும் கிடையாது. இவங்க தான் கம்பெனியோட சீனியர் அட்வைசர், அந்த மாதிரி ஆயிடுவார். ஸோ இவங்களை கேட்டு தான் எதாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் நடக்கும். அந்த மாதிரி 9 கூடியவனாக தருகின்ற யோகத்தை தருகிறார். அப்போது குருச்சந்திர யோகம் வந்து எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். அப்போ குரு 6 கூடையவன்கிறீங்க, போய் பிரமாதமாக இருக்குங்கிறீங்க. சார் இப்பொழுதும் சொல்லுகிறேன், குரு 9 கூடையவனாக இருந்தால் 6 கூடையுடைய தோஷங்கள் அவரை ஒன்றும் செய்வதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு குரு தான் 5 கூடையவன் 8 கூடையவன். ஆனால் பெரும்பாலும் குரு 5 கூடையவனுடைய பணி தான் செய்கிறான். ஏன்னா குரு பெரும்பாலும் சுவர் என்பதால் சுபத்தை தான் நிறையாக தருவான். ரைட், அடுத்ததாக இப்போ இந்த அப்படி செவ்வாய்க்கு வரலாம். அடுத்து பிரதானமான ஆள் யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் 5 கூடையவனாக இருக்கிறார். கடகலக்னத்துக்காரங்க இன்பில்டாகவே ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் அவங்க வசிக்க முடியாது. அது ஒரு கதை. ஏன் அப்படின்னா, அது 4-11 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அதுக்கு வரிசையாக வருவோம். ஆனால் பெரும்பாலும் வீடு வாங்குகிற, லேண்டு வாங்குகிற யோகம் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா செவ்வாய், கடகலக்னம் தான். ஏன்னா செவ்வாய் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறார். கடகலக்னத்துக்காரங்களை எதிர்த்து அரசு கேஸ் போட்டு ஜெயிச்சிருங்க பார்ப்போம், முடியவே முடியாது. காரணம் என்னென்னா, செவ்வாய் தான் யோகாதிபதி. செவ்வாய் இருக்கிற வரைக்கும் அரசு வழக்கு பஞ்சாயத்து ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களை எதுவுமே பண்ண முடியாது. காரணம் என்ன? 5 கூடையவன் செவ்வாயாக இருக்கிறான். அப்போது 5 கூடையவன் செவ்வாயாக இருந்து 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். இங்கே பாருங்கள், இந்த சீக்கிரட் இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது. கடகலக்னத்துக்காரங்களுக்கு என்ன நடக்கிறது? 7 கூடையவனாக யார் இருக்கிறா? சனி. அவனே 8 கூடையவனாக இருக்கிறான். இதுதான் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். கடகலக்னத்துக்காரங்கள் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இனிப்பதில்லை என்பது வேதனையான உண்மை. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி தான் இவங்களோட ஜென்ம எதிரி. இவங்க 8 பேர் நல்லவன் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க கிரகங்களில் ஒரு கெட்டவன் அவன் பேர் சனி. இந்த ஒரு ஆள் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுற ஆளே வந்தான். யார்? சனி. 7 கூடையவனாக இருக்கிறவனே 8 கூடையவனாக இருப்பதால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவாங்க, கூட்டு தொழிலில் பிரச்சனை பண்ணுவாங்க. கடகலக்னத்துக்காரங்க நிறைய பேர் ஃபினான்சியராக இருந்திருப்பாங்க, படம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. வாங்கின கையோடு அப்படியே நிற்கிது சார், ப்ராஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகலை, இவன்லாம் ஒரு பார்ட்னராக சார், இந்த கதையெல்லாம் நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஏன்னா 7 கூடையவன் 8 கூடையவனாக. நீங்கள் ராஜயோகம் வேணும்னா என்ன செய்யணும்? பார்ட்னர்கிட்ட போகக்கூடாது.
உங்களுக்கு அது ஆகாது. ராஜயோகம் வேணா என்ன செய்யணும், மனைவி கிட்டே போகக்கூடாது, மனைவி கையால் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு டேஞ்சர். அப்படி பண்ணாதீங்க. எப்படி ராம்ஜி சார் இப்படி பேசுவீங்க, மனைவி கையால் ஆரம்பிக்காதீங்கன்னு எப்படி பேசுவீங்க? ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள விட்டுருங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களது விட்டுக்குவாங்க. நான் சொல்கிறது கூட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்கிறது வேண்டாம். அதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டாம். அவங்க அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு பண்ணட்டும். அதெல்லாம் ஆல் இந்த கேம். 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஒரு விஷயமாக பார்க்கணுமே தவிர சென்டிமெண்ட்ஸ்லாம் ஊற்றி பார்க்கக்கூடாது. ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறத அப்படி கேட்டுக்கணும். கை அப்படின்னா கை தான். கையில் எந்த கையாக இருந்தாலும் ஆப்ரேஷன் தான். இது வலது கை என்பதால் ஸ்பெஷல் ஆப்ரேஷன், இடது கை என்பதால் நார்மல் ஆப்ரேஷன்லாம் கிடையாது. வைத்தியருக்கு 2 கையும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் 7, 8 குடைவன் சனி. அதை அப்படியே கேட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ ரைட். அடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் தரக்கூடியவர் யார்? சுக்கிரன். 4, 11 குடைவனாக இருக்கிறார். ஆனால் இவர் தான் உங்களுக்கு யோகங்களும் தர. யாருக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, யார்? விருச்சிகத்தில் அமையப்பட்டவர்கள் அல்லது சுக்கிர திசையில் செவ்வாய் புக்தி வருபவர்கள் மீடியா உலகம் எனப்படும் இந்த மிகப்பெரிய வல்லமை பெறுகிறார்கள். ஐடி உலகத்தில் சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள். டெலிகம்யூனிகேஷன் உலகத்தில் மிகப்பெரிய வர்த்தகத்தை அடைகிறார்கள். இந்த இபே எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது போன்ற வெப்சைட்லாம் உருவாக்குறாங்க பாருங்கள். அவங்களில் மிகப்பெரிய ஆட்களில் இவங்க தான் கடகராசிக்காரர்கள். ஜலம் போன்ற குணமுடையவர்கள் என்பதால், நீர் ராசி என்பதால், இதில் ஒரு சூட்சுமம் சொல்லட்டுமா? ஜலம் போன்ற குணமுடையவர்கள் என்ன? பலகால் ராசி கொண்ட நண்டு இவங்களோட லோகோ. இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரில, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பலகால் ராசி கொண்ட ஒரு கால்கள் கொண்ட ஒரு நண்டு தான் உங்கள் லோகோ. அப்படியே வாங்க, 5 குடைவன் யார்? செவ்வாய். பல கால்களை உடைய தேல் தான் உங்களுடைய லோகோ. பலகால் அமைப்பு கொண்ட தேல், பலகால் அமைப்பு கொண்ட நண்டு. நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் இவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் 2 குழந்தை 3 குழந்தை, குழந்தையால் இவங்களுக்கு யோகங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த ராசியுடைய ட்ரிக்ஸு. இந்த ராசியோட அமைப்பே தான். மீனத்தில் இருக்கக்கூடிய, மீனத்துக்கு அதிபதியாகப்பட்ட காலபுருஷ தத்துவத்தில் மீனத்திற்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தை பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வை எதை பார்ப்பார்? கண்டிப்பாக கடகலக்னத்தை தான் பார்ப்பார், கடக ராசி தான் பார்ப்பார். அப்போது அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், புத்திர பிராப்தியை தருகிறார் கடகராசிக்காரர்கள். அப்போது பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட உறவு, பெரியம்மா, அம்மா, சித்தி, இவர்கள்லாம் நல்லது செய்வாங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு வீட்டை வாடகை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாடகை வீட்டினால உங்களுக்கு பிரச்சனை வரும் பெண்களால். காரணம் என்ன? 3, 12 கூடிய புதன் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கூடியவங்களாக இருக்காங்க. எந்த மிதுனத்துக்கு நான் சொன்னேன் இப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன ரீட்டைல்லாம் பண்ணுங்கன்னு? உங்களுக்கு ரீட்டைல் வராது. 3, 12 கூடிய வாடகை வியாபாரம் வராது. எதையுமே லீஸு கூட்டு அது நடக்கவே நடக்காது. நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை விடுறீங்க, இது ஒரு வருமானம் வரட்டும், அது ஒரு வருமானம். ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ். இஃப் யூ டச் டூ மெனி திங்ஸ் எதுவுமே நடக்காது. அதுவும் இந்த சில்லற பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன பிஸ்னஸ். சும்மா போயிட்டு வந்ததுக்கு ஒரு 100 ரூபா, இப்படியே மாதம் 3000 ரூபா சேர்த்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டாது. வந்தால் பெருசாக வரும், 3 லட்சம் 30 லட்சம் எப்படி வரும். இந்த சின்ன சின்ன வியாபாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆக ஒரு வரியில் சொன்னால், ராஜயோகம் தருகின்ற அமைப்பு எது? கடகலக்னத்துக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் ராஜயோகத்தை தருகின்றன, சனியே தவிர. சனி தசை, சாமியே சரணம், எதுவும் பண்ண வேண்டாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. சனி தசையில் சூரிய புக்தி, ஜென்ம எதிரி. ஏன்னா சனி ஆகாது, சூரியன் வந்து சனிக்கு ஆகாது. ரைட். சூப்பரான தசை செவ்வாய் தசை, ரொம்ப அற்புதமான வழக்கு போன்ற விஷயங்கள் வர்றது. புதன் தசை, அதுக்கிட்ட போகக்கூடாது. புதன் திசையில் 8 கூடைய சனியோட புக்தி வந்ததுன்னா கன்ஃபார்ம் கட்ட பஞ்சாயத்து அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு அவமானத்தை சந்திப்பீர்கள். அந்த பீரியட் வேண்டாம். அடுத்ததாக செவ்வாய் தசை, யோகாதி யோக சூப்பரான தசை செவ்வாய் தசை. அதில் யாருடைய பீரியடு? சூரிய புக்தி பணமாக கொட்டும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் தங்கமாக கொட்டும், சூப்பராக வரும். அப்போ குரு உங்களுக்கு நல்லவரா? சூப்பரான நல்லவர். நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா? பண்ணலாம். சுக்கிரன் உங்களுக்கு 4, 11 கூடியவர் என்பதால் நீங்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம், ஐடி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். ராஜயோகம். நீங்கள் பண்ணக்கூடாது எது? வாடகை விடக்கூடாது. அந்த வீட்டில் உங்களையும் குடியிருக்க விடாது, வாடகைக்கும் விடாது. அந்த வீடு அப்படியே கிடக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி கால்குலேஷன் மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வருகின்ற நாட்களில் எதாக இருந்தாலும் தொடங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க. நிறையா சிவப்புகளை செட் போடுங்க. நம்பர் 9 இன்வால்வ் பண்ணுங்கள். பச்சை பக்கம் போகாதீங்க. நம்பர் 5 உங்களுக்கு வேண்டாம். நம்பர் 8ன்னு ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் கூட போகாதீங்க. முக்கியமாக சந்திராஷ்டமம் அன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வேலைக்கு போகாதீங்க. ஏன்னா சந்திரன் அப்படியே 8ஆம் இடமாகப்பட்ட சனியோட வீட்டுக்கு போகிறது தான் உங்கள் சந்திராஷ்டமம். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பிரதான முடிவுகள்லாம் அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் எடுப்பீங்க. சந்திராஷ்டமம் பக்கம் போகாதீங்க. அது வந்து ராஜயோகம். ஒவ்வொரு அவருக்கும் என்னால் சொல்ல முடியும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களை கைட் பண்ண முடியும். எந்த நேரம் எதை தொடங்கினா எப்படி இருப்பீங்க எல்லாம்.
ஆனால் அதுக்கு நேரம் தான் பத்தாது. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல குருஜி, அதை சொல்ல தான் நான் இருக்கேன். ஸோ அப்போது கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட பேசலாம். இந்த டிவியில் அல்லது மொபைலில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரையில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி ஐபிசி பக்தியோட வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. என்னுடைய பதிவுகள், என்னிலும் மூத்தாரோட பதிவுகள்லாம் தினசரி நீங்கள் அதில் அப்டேட்ஸ் வரும். அதை பார்த்து ஐபிசியோட நீங்கள் லைவாக கனெக்டடாகவே இருக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.